இன்றைய இந்த ஒரு நாளில், இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில், திருமறை குரானில் உள்ள ஒரு சக்தி பெற்ற சூறாவை நாம் ஒரு முறை ஓதினால் நமக்கு கிடைப்பது 13 பெரிய நன்மைகளாகும். அந்த நன்மைகள் என்னென்ன என்பதை அறிய வேண்டுமா? இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் இன்றைய இந்த நாளில் அந்த சக்தி பெற்ற சூறாவை ஓதும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய 13 நன்மைகளை கேட்பதோடு, அதோடு சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக சொல்ல வேண்டிய திக்ர் எது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது, நாங்கள் எந்த திக்ரை தான் அதிகமாக ஓத வேண்டும் என்று. நீங்கள் அறிய விரும்புகிறீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு திக்ர் தான். ஆனால் அதன் சிறப்பினால் மிகவும் முன்னிலையில் இருக்கும் ஒரு திக்ரையும் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் எல்லாரையுமே நன்மை பெற்றோர்களின் கூட்டத்தில் சேர்த்தரலட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மூமீன்களே, அல்லாஹு தஆலா நம்ம எல்லாரையும் நன்மை பெற்றவர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. இன்றைய இந்த ஒரு நாளில், புனிதமான வெள்ளிக்கிழமையில், குரானில் உள்ள ஒரு சக்தி பெற்ற சூறாவை நாம் அனைவரும் ஓத வேண்டும். நாம் அனைவரும் ஓதக்கூடியவங்க தான். பல உம்மாக்கள், பல சகோதர சகோதரிகள் இந்த சூறாவை தினமும் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அதை தொடர்ந்து செய்வதற்கான தௌஃபீக் நமக்கு அளித்தரலட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போது இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம், இன்றைய இந்த ஒரு நாளில் குரானில் உள்ள ஒரு சக்தி பெற்ற சூறாவை ஓதும்போது கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகள் பற்றி தான். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த சூறா. சிறு வயதிலிருந்தே நாம் அதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். சிறு வயதிலிருந்தே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மரண வீடு ஏற்பட்டால் அங்கே நாம் அதை கேட்கிறோம். அதே போல் எந்த ஒரு நிகழ்ச்சி வந்தாலும் இந்த சூறாவை ஓதுவது வழக்கம். பெரிய நிகழ்ச்சிகளிலும் இந்த சூறா ஓதப்படுகிறது. இவ்வாறு பல நேரங்களில் ஓதக்கூடிய இந்த சூறா சில சமயம் மரண வீடுகளுக்கான ஒரு சூறா மட்டுமாக மாறிவிட்டது போல நம்ம காண்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இன்றைய இந்த ஒரு நாளில் ஒரு மனிதன் அதை ஓதினால் அவனுக்கு கிடைக்கும் 13 பெரிய நன்மைகள் உள்ளன. இன்ஷா அல்லாஹ் நாம் அவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கலாம். நமக்கு தெரியும், குரானில் ஒவ்வொரு சூறாவிற்குமே தனித்தனியான சிறப்புகள் உள்ளன. சில சூறாக்களை குரானின் இதயம் என்று அழைக்கப்படுகின்றன. சில சூறா குரானின் மணமகன் என அழைக்கப்படுகிறது. சில சூறா குரானின் 1/3 பங்கு என அழைக்கப்படுகிறது. சில சூறா 2/3 பங்கு என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு பல சூறாக்களுக்கும் பல சிறப்புகளும் பல நன்மைகளும் உள்ளன. ஒரு மனிதன் காலை நேரத்தில், குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை பிறகு இந்த சூறாவை ஓதினால், அல்லது தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பிறகு அல்லது லொஹருக்கு முன் இருக்கும் நேரங்களில் ஓதினால், அவன் காலை ஓதினால் மாலை வரை அவனுக்கு சந்தோஷமான செய்திகளை கேட்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று உலமாக்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. அதே போலவே ஒருவர் மாலை நேரத்தில் அசர் தொழுகைக்கு பிறகு அல்லது மஹரிப்புடைய தொழுகைக்கு பிறகு இந்த சூறாவை ஓதினால் மறுநாள் காலை வரை அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் ஏற்படும். ஆனால் ஓதும் போது நல்ல நெய்யத்து தேவை. அல்லாஹுவே, நான் இந்த சூறாவை ஓதுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீ வழங்க வேண்டும், என் கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்ற நெய்யத்துடன் ஓத வேண்டும். நீங்கள் இந்த வீடியோவை கேட்ட பிறகு உங்களுக்கு ஓதுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறகு பார்ப்போம் என்று தள்ளி போடாமல் அந்த நேரத்திலேயே இந்த சூறாவை ஓத முயற்சி செய்யுங்கள். மேலும் நீங்கள் ஓதினால் அதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நீங்கள் இதை முன்பே ஓதியிருந்தால் அல்லது இந்த வீடியோவை கேட்ட பிறகு ஓதினீங்களா என்பதையும் குறிப்பாக சொல்லுங்கள். ஏனெனில் இது ஒரு சாதாரண சூறா அல்ல. நாம் மிகுந்த ஆர்வத்துடன், உள்ளத்தோடு, முழு மனதோடு, ஈடுபாடோடு ஓத வேண்டிய ஒரு சூறா தான் இந்த சக்தி பெற்ற சூறா. நாம் எவ்வளவு ஆர்வத்துடன் இந்த சூறாவை ஓதுகிறோமோ அதைவிட அதிகமான ஆர்வத்துடன், அதைவிட அதிகமான உற்சாகத்துடன் இந்த சூறா நம்மை கையை பிடித்து நாளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று பெரிய மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. அதனாலேயே நாம் அதை சாதாரணமாக பார்க்காமல் அதன் பெருமையை உணர்ந்து மரியாதையுடன், அன்புடன், ஆர்வத்துடன் ஓத வேண்டும். அடுத்து, ஒரு மனிதன் மரணத்திற்கு அருகில் இருக்கிறான் என்ற நிலை இருக்கலாம். அதாவது அவன் கடுமையான நோயில் இருக்கலாம், அல்லது எந்த நேரத்திலும் மரணம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கலாம்.
அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த மனிதனுக்கோ அல்லது அவனுடைய அருகில் இருப்போர்களுக்கோ மிகவும் முக்கியமான ஒரு செயலாக இருப்பது இந்த சூறாவை ஓதுவது தான். அந்த மனிதனுக்கு தானாக ஓத முடியுமானால் அவன் தானாகவே ஓதலாம். அவனால் ஓத முடியாத நிலையில் இருந்தால் அவனுடைய அருகில் இருக்கும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவனுக்காக இந்த சூறாவை ஓதி துஆ செய்ய வேண்டும். ஏனெனில் அந்த நேரத்தில் இந்த சூறாவை ஓதும்போது அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய நன்மையை தருகிறது. அது என்னவென்றால், அவன் மரணிக்கும் முன் அவனுக்கு சொர்க்கத்தின் நிலையை காணும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. அதாவது அவன் எங்கு செல்ல போகிறான், அவனுக்கு அல்லாஹ் எந்த நிலையை வழங்கப் போகிறான் என்பதை அவன் அறிந்தபடி அந்த நிம்மதியுடன் அந்த சந்தோஷத்துடன் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிவான். இது ஒரு பெரிய ஒரு நன்மையாகும். அதே போலவே ஒரு நோயாளி இருக்கிறான் என்றால் அவனுடைய அருகில் இந்த சூறாவை ஓதுவது மிகவும் நல்லதாகும். அவன் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவன் துன்பத்தில் இருக்கலாம், அவன் மன அழுத்தத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய அருகிலிருந்து இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹு தாலா அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நன்மைகளை அளிப்பான் என்று கூறப்படுகிறது. அதாவது அவனுடைய நிலை எளிதாகும், அவனுடைய துன்பம் குறையத் தொடங்கும், அவனுக்கு உள்ளத்தில் அமைதி என்பது கிடைக்கும். மேலும் அல்லாஹுவின் கருணை அவனை சூழ்ந்து கொள்ளும். அதனால் நோயால் பாதிக்கப்பட்டவர் அருகிலிருந்து இந்த சூறாவை ஓதுவது பெரிய நன்மையை தரும் செயலாகும். அதே போலவே நமது வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கின்றன, அப்படிதானே? நம்முடைய பிள்ளைகளின் விஷயம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய திருமணம், நம்முடைய வீடு, நம்முடைய தொழில், நமது வருமானம், இப்படி எண்ணற்ற தேவைகளும் கவலைகளும் பிரச்சனைகளும் நமது வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த எல்லா தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்ற நெய்யத்துடன் நாம் இந்த சூறாவை ஓதி அதற்கு பிறகு அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த தேவைகள் நிறைவேறும் என மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. அதே போலவே ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற வேண்டும் என்ற நெய்யத்துடன் இந்த சூறாவை ஓதினால், இறைவா, நான் செய்த சிறிய பெரிய தெரிந்த தெரியாத வெளிப்படையாகவும் மறைவாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னிக்க வேண்டும் என்று மனமாற நீங்கள் துஆ செய்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போலவே ஒருவர் கபர்ஸ்தானத்துக்கு சென்று தன் தாய், தன் தந்தை, தன் உறவினர்கள் அல்லது யாருடைய கபராக இருந்தாலும் அவர்களுடைய கபர் அருகில் நின்று இந்த சூறாவை ஓதினால், அதன் நன்மையே அவர்களுக்கு நெய்யத்துடன் வழங்கினால் அது மிக பெரிய பரிசாகும். அதன் நன்மை ஒருவருக்கு மட்டும் இல்லை, அந்த கபர்ஸ்தானில் இருக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் என்று பெரிய உலமாக்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. அதே போலவே சேவினை, கண் திருஷ்டி, வாழ்க்கையில் வரும் தடைகள், பிரச்சனைகள் போன்றவையாக இருந்தால் இந்த சூறாவை ஓதுவது அவற்றை நீக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதே போலவே ரிஸ்க், அதாவது நம்முடைய உணவு, நமது வருமானம், நமது வாழ்க்கை வசதி, இவை எல்லாம் அதிகரிக்கவும் விரிவாக்கவும் இந்த சூறாவை ஓதுவது பெரிய ஒரு காரணமாகும். அதே போலவே நமது மனதில் பயம் இருந்தால், மன அழுத்தம் இருந்தால், கவலை இருந்தால் அவை நீங்குவதற்கு இந்த சூறாவை ஓதுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போலவே ஒருவர் பயணம் செல்லும் போது பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்ற நெய்யத்துடன் இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹு தாலா அந்த அடியானுடைய பயணத்தை பாதுகாப்பாக செய்து தருகிறான் என்று ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போலவே நாம் பயப்படுகின்ற கடனில் ஒரு அடியான் சிக்கியிருந்தால், இறைவா, என் கடன்களை நீ தீர்த்து விட வேண்டும் என்ற நெய்யத்துடன் இந்த சூறாவை ஓதி துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த கடன்களை தீர்க்க வழி காண்பித்து தருவான். அதே போலவே நாம் ஒரு முறை இந்த சூறாவை ஓதும்போது நாம் பல முறை முழு குரானை ஓதிய நன்மைக்கு சமமாகிறது. ஆனால் இது வெறும் வாயால் ஓதுவது மட்டும் கிடையாது. மனமாற உண்மையான நெய்யத்துடன், இஹ்லாசுடன், நாம் உள்ள தூய்மையுடன் ஓத வேண்டும். நாம் எந்த நெய்யத்துடன் இந்த சூறாவை ஓதுகிறோமோ அந்த நெய்யத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றுவான் என்று நமக்கு மகான்கள் கற்றுத்தருகிறாங்க. அதனாலேயே அன்பான மூமின்களே, அந்த சக்தி பெற்ற சூறா என்னன்னா சூரத்துல் யாசீன். சூரத்துல் யாசீன் என்பது நமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு சூறா. அதை நாம் அலட்சியப்படுத்தாமல், விட்டுவிடாமல் தொடர்ந்து ஓதி வர வேண்டும். அதை நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.
இன்றைய இந்த நாளில் நாம் அதை ஓதினால் நமக்கு மிக பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எண்ணற்ற தேவைகள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளின் விஷயம் இருக்கிறது, நமது குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, நமது கணவர் அல்லது மனைவியின் விஷயங்கள் இருக்கிறது, வீட்டின் விஷயம் இருக்கிறது, நமது தொழில், வருமானம், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இப்படி பல தேவைகளும் பல கவலைகளும் நம்முடைய மனதில் இருக்கின்றன. சில நேரங்களில் வீடு கட்டி கொண்டிருக்கிறோம், அது நன்றாக முடிவடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம், அது நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று விருப்பம் இருக்கும். சிலருக்கோ இன்னும் குழந்தைகள் இல்லை, நல்ல பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்று துவா இருக்கும். சிலருக்கு தொழிலில் முன்னேற்றம் வேண்டும், வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட எல்லா தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்ற நெய்யத்துடன் நாம் சூரத்து யாசீன் ஓதி அதன் பிறகு அல்லாஹு தஆலாவின் இறைவனிடத்தில் துவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த தேவைகள் நிறைவேறும் என்று உலமாக்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. நாம் ஓதும்போது வெறும் ஓதுவது போல் இல்லாமல் மனமாற ஒரு நெய்யத்துடன் ஓத வேண்டும். அல்லாஹ்வே, நான் இந்த சூரா யாசீன் ஓதுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த பிரச்சனைகளை நீ தீர்த்து விட வேண்டும், என்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று மனதில் வைத்து ஓத வேண்டும். அப்படி ஓதிய பின் கைகளை உயர்த்தி மனமாற இறைவனிடத்தில் துவா செய்ய வேண்டும். அப்போது அல்லாஹு தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அதே போலவே நம் வாழ்க்கையில் பல தவறுகள் செய்திருக்கிறோம். நம்மால் தெரிந்தும் செய்த பாவங்கள் இருக்கின்றன, தெரியாமலேயே செய்த பாவங்களும் இருக்கின்றன, சிறிய பாவங்களும் இருக்கின்றன, பெரிய பாவங்களும் இருக்கின்றன, மறைவாக செய்த தவறுகளும் இருக்கின்றன, வெளிப்படையாக செய்த தவறுகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு பெற வேண்டும் என்ற நெய்யத்துடன் நாம் இந்த சூரா யாசீனை ஓதி அதன் பிறகு இறைவனிடத்தில் துவா செய்ய வேண்டும். அல்லாஹுவே, நான் செய்த எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து விட வேண்டும், எனக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று மனமாற துவா செய்ய வேண்டும். ஒரு மனிதன் இப்படியாக நெய்யத்துடன் இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. அதனால் சூரத் யாசீன் என்பது நமக்கு பாவ மன்னிப்புக்கான பெரிய ஒரு வாய்ப்பாகும். அடுத்ததாக, ஒருவர் கபர்ஸ்தானத்துக்கு செல்லும் ஒரு நிலை வருகிறது. நம்முடைய தாய், தந்தை, உறவினர்கள், நண்பர்கள் யாராவது மறைந்திருப்பார்கள். அவர்களின் கபரை பார்க்க நாம் கபர்ஸ்தானத்துக்கு செல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வெறுமனே சென்று நிற்காமல் அவர்களுக்கு நன்மை சேர்க்கும் ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். அந்த மிக சிறந்த செயல்களில் ஒன்றாக இருப்பது இந்த சூறாவை ஓதுவதுதான். ஒருவர் கபர்ஸ்தானத்துக்குள் சென்ற பின் தன் தந்தையின் கபரின் முன் அல்லது தன் தாயின் கபரின் முன் நின்று அல்லது யாருடைய கபராக இருந்தாலும் அங்கு நின்று அவர்களுக்கு சலாம் சொல்லி அதன் பிறகு சூரத்துல் யாசீனை ஓதி, அல்லாஹுவே, நான் ஓதிய இந்த சூரா யாசீனின் நன்மையை நீ இந்த மறைந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நேயத்துடன் துவா செய்தால் அது மிக பெரிய பரிசாக அவர்களுக்கு கிடைக்கும் என்று உலமாக்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. அவர்களுக்கு மட்டுமில்லை, அந்த கபர்ஸ்தானத்தில் இருக்கும் அனைவருக்கும் மறைந்தவர்களுக்கு அந்த நன்மை சென்று சேருகிறது என்று கூறப்படுகிறது. மேலும் அந்த சூரத்தை ஓதியவருக்கும் அந்த நன்மை கிடைக்கும், அது வழங்கப்பட்டவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். அதனால் மறைந்தவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசுகளில் ஒன்றுதான் சூரா யாசீன். நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் விளக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும். சில சமயம் வீட்டில் அமைதி இருக்காது. சில சமயம் காரணமே தெரியாமல் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சில சமயம் கண்திருஷ்டி, செய்வினை, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று நாம் உணரலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் சூரத்துல் யாசீன் ஓதுவது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. சிலர் தொடர்ந்து நாட்கள் கணக்கில் சூரத் யாசீன் ஓதி அதில் வரும் முபீன் என்கிற இடங்களில் தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தால் அது நன்மை தரும் என்ற அனுபவத்துடன் கூறுகிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் சூரத்துல் யாசீன் ஒரு தீர்வாக இருக்கிறது. அடுத்து, ரிஸ்க் என்று பார்த்தால் நமக்கு உணவு, தண்ணீர், உடை, வீடு, வருமானம் இவை எல்லாம் அதில் அடங்கும். சிலருக்கு வருமானம் குறைவாக இருக்கலாம், சிலருக்கு பணம் இருந்தாலும் பரக்கத் இருக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் சூரத் யாசீன் ஓதுவது அந்த ரிஸ்க் விரிவடையும், பரக்கத் அதிகரிக்கவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க.
சிலர் எப்போதுமே பயத்தில் இருப்பார்கள். எதற்கும் பயம், எதிர்காலம் பற்றிய பயம், வாழ்க்கை பற்றிய கவலை, இப்படி மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த சூறாவை ஓதி அந்த பயத்தை நீக்கலாம். அப்படி நாம் ஓதும்போது அது மன அமைதியை தருகிறது என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக ஒரு அடியான் பயணம் செல்லும் முன்போ அல்லது பயணத்தின் நடுவிலோ சூரத் யாசீன் ஓதினால் அந்த பயணம் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக அமையும் என்று கூறப்படுகிறது. அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பாதுகாத்து அவனை நலமாக திரும்பி வர செய்வான். சிலருடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படும் ஒரு விஷயம் என்றால் அது கடன். ஒருவருக்கு கடன் இருக்கும், பணம் திருப்பி கொடுக்க முடியாமல் அவன் மன அழுத்தத்தில் இருப்பான். சிலர் என்னிடம் கடன் இருக்கிறது, அதை எப்படி தீர்ப்பது என்று தினமும் கவலையுடன் கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அந்த மனிதன் நல்ல நெய்யத்துடன் சூரத்துல் யாசீன் ஓத வேண்டும். இறைவா, என் கடன்களை நீ தீர்த்துவிட வேண்டும், என்னை கடனிலிருந்து விடுவிக்க வேண்டும், கடனுடன் நான் இறக்காமல் நீ காப்பாற்ற வேண்டும் என்று மனமாற துவா செய்ய வேண்டும். ஒரு நாளில் 3 முறை சூரத்துல் யாசீன் ஓதி அதன் பிறகு துவா செய்தால் அல்லாஹு தஆலா அந்த கடன்களை தீர்க்க வழி செய்து தருவான். அதே போலவே ஒருவர் யாருக்காவது பணம் கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால், ஆனால் அது திரும்ப கிடைக்காமல் இருக்கிறது என்றால், அவன் கவலையில் இருக்கும்போது அந்த நிலைமையிலும் சூரத்துல் யாசீன் ஓதி துவா செய்தால் அல்லாஹு தஆலா அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு வழி செய்து தருவான் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக சூரத்துல் யாசீன் ஓதுவதின் பெரிய நன்மையை பார்த்தால், ஒரு மனிதன் இந்த சூறாவை ஒரு முறை ஓதினால் அது பல முறை முழு குரான் ஓதிய நன்மைக்கு சமமாகிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் இது வெறும் வாயால் ஓதுவது மட்டும் கிடைக்காது. நாம் முழு மனதோடு, இஹ்லாஸோடு, ஈமானோடு, முழு நம்பிக்கையோடு, நெய்யத்துடன் ஓத வேண்டும். அப்படி ஓதினால் நமக்கு அந்த நன்மை கிடைக்கிறது. அதே போலவே சம்சம் தண்ணீர் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த நெய்யத்துடன் நாம் சம்சம் தண்ணீர் குடிக்கிறோமோ அந்த நெய்யத்திற்கேற்ப அதன் பயம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதே போலவே சூரத் யாசீனும் அதே போலதான். நாம் எந்த நெய்யத்துடன் சூரத் யாசீன் ஓதுகிறோமோ அந்த நெய்யத்தை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவான் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. அதனால் திருமணம் நன்றாக நடைபெற வேண்டும் என்றாலும், வீடு கட்டும் வேலை எளிதாக முடிவடைய வேண்டும் என்றாலும், பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்றாலும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்றாலும், எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் நல்ல நெய்யத்துடன் சூரத்துல் யாசீன் ஓதிக்கொள்ளுங்கள். அதனாலேயே சூரத்துல் யாசீன் என்பது நமது வாழ்க்கையில் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு சூறாவாகும். நாம் இன்றைய இந்த தினத்தில் 3 முறை சூரத்துல் யாசீன் ஓதி துவா செய்வோம். நாம் கேட்ட இந்த எல்லா நன்மைகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு சுகமும் சந்தோஷத்தையும் வழங்குவானாக. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நல் வழியில் நடத்துவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாம் இவ்வளவு நேரம் சூரத்து யாசீன் பற்றி பேசினோம். அதோடு சேர்த்து இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், நமது வாழ்க்கையில் அதிகமாக ஓத வேண்டிய திக்ர் எது என்பதுதான். பலர் கேட்கிறார்கள், எந்த திக்ரை நான் அதிகமாக ஓத வேண்டும் என்று, எந்த திக்ர் மிக சிறந்தது என்று. இந்த கேள்வி உங்களுடைய மனதிலும் பலருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு திக்ர் இருக்கிறது, நாம் தினமும் சொல்லக்கூடிய ஒரு திக்ர். ஆனால் அதன் சிறப்பை நாம் முழுமையாக உணராமல் இருக்கலாம். அந்த திக்ர் என்னவென்றால் லா இலாஹா இல்லல்லாஹ். அதாவது அல்லாஹுவை தவிர வேறு எந்த ஒரு தெய்வமும் வணங்குவதற்கு கிடையாது. இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, இது இஸ்லாமின் அடிப்படையாகும். இது நம்முடைய ஈமான் என்பதின் மையம். நாம் இந்த திக்ரை எவ்வளவு அதிகமாக ஓதுகிறோமோ அதுவே நமக்கு மிக பெரிய நன்மையை கொண்டு தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க, மிக சிறந்த திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று. அதனால் நாம் எந்த நேரத்தில் இருந்தாலும், நாம் நடந்து கொண்டிருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், எப்போதும் நமது நாக்கு இந்த திக்ரில் ஈடுபட்டிருக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒரு திக்ர் மட்டும் இருந்தாலும் அது நமக்கு போதுமானது. அது நமக்கு உலகிலும் நன்மை தரும், மறுமையிலும் நன்மை தரும். அதனால் இன்றைய தினத்தில் சூரத்துல் யாசீன் 3 முறை ஓதுவதோடு இந்த திக்ரையும் 100 முறை ஓதி நாம் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்வோம். இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதக்கூடிய பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.